சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடித்து கொண்டு இருக்கார். இந்த ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங் நேற்று தான் நிறைவடைந்தது. மேலும் இதை நிறைவடைந்ததை சொல்லும் விதமாக கேக் வெட்டி படக்குழுவினரோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொண்டாடி இருந்தார். மேலும் இயக்குனர் நெல்சன் படக்குழுவினரோட சேர்ந்து நேற்று அஃபிஷியலாக இந்த படம் முடிந்தது என ட்வீட் போட்டுட்டாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய அப்டேட்ஸ் இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்து வரும் என இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் நெல்சன் இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்க என அப்டேட்டே விடலை. கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றிய டீட்டெயில்ஸ் இன்னுமே நமக்கு தெரிய வரலை. ஆனால் ஜெயிலர் 1 படத்தில் நடித்த அனைத்து பிரபலங்களும் இதிலும் இருக்காங்க. மேலும் தன்னுடைய மகனாக நடித்த வசந்த் ரவி இந்த படத்துலேயும் இருக்கார். விநாயகனும் இந்த படத்துலேயும் இருக்கார். இதனால் கண்டிப்பாக இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்புகளும் ரொம்ப அதிகம். கூடவே இந்த படத்தில் ஸ்ரீநிதி செட்டி, வித்யா பாலன், நேரா ஃபர்தோகி, மிதுன் சக்கரவர்த்தி, எஸ்.ஜே. சூர்யா, சுராஜ் வெஞ்சமுகு போன்ற மிக பெரும் நடிகர்கள்லாம் இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. பேன் இந்தியன் படமாக கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேலே பொது செலவில் எடுக்கப்பட்டு வருது ஜெயிலர் 2. சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுற அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க தகவல் என்னென்னா, ஜெயிலர் 2 படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் குறித்து தான் ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த பாட்டு காவாலா பாட்டியை மிஞ்சும் அளவுக்கு இருக்கும் என ஆரம்பத்தில் தகவல்கள் வந்திருந்தது. மேலும் இந்த பாட்டுக்காக ரசிகர்கள் வெறித்தனமாக வெயிட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த பாடல் குறித்து எந்த தகவலுமே கிடைக்கல. மேலும் இந்த பாட்டில் ஆரம்பத்தில் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் மற்றும் நம்ம ஷாருக்கானும் சேர்ந்து நடனம் ஆட போகிறாங்க. மூவரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இந்த பாட்டு இருக்கும் என ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ வரும் நியூஸ் என்னென்னா, இந்த பாட்டில் ஷாருக்கான் கிடையாது. அதாவது இந்த படத்திலிருந்தே ஷாருக்கான் வெளியேறிட்டார். மேலும் பவன் கல்யாண் தான் இந்த படத்தில் என்ட்ரி கொடுத்துருக்காராம். அதனால் ஷாருக்கான் இல்லாமல் பவன் கல்யாண், கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நேரா ஃபர்தோகி இவங்க அனைவரும் இருக்கிற மாதிரி இந்த பாட்டை ரெடி பண்ணியிருக்காராம் நெல்சன். இனி அடுத்த மாதம் மே 1ஆம் தேதி இந்த பாட்டு ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. மேலும் கண்டிப்பாக இந்த பாட்டு ரசிகர்களுக்கு பிடிக்கும், பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்புற விதமாக தான் ரெடி பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் ஜெயிலர் 2 படத்தை முடித்தாச்சு. அடுத்தது தலைவர் 173 படத்தில் ரஜினிகாந்த் கமிட் ஆகிருக்காரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் விரைவிலே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய இயக்குனர் யார் என்பது ஜெயிலர் 2 படத்துடைய ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் கன்ஃபார்ம் பண்ணுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.